இன்னைக்கு மதியத்துக்கு மேல நம்ம அம்மா வீட்டுக்கு தான் வந்திருந்தேன். எனக்கு முன்னாடியே அக்கா, மச்சான் எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்க மேரேஜ்க்கு அப்புறம் மேக்ஸிமம் நான் போறதா இருந்தா அக்காவையும் ஃபோன் பண்ணி வர சொல்லி 2 பேரும் ஒண்ணா தான் போவோம். பட் இந்த டைம் அண்ணன் தான் மிஸ்ஸிங். இன்னைக்கு சண்டேனால நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். நம்ம அப்படியே செல்லம்மா என்னோட ஜாலியா விளையாண்டு ஈவினிங் ஃபுல்லா டீலாம் போட்டு குடிச்சிட்டு அக்கா மருதாணி பறிச்சிட்டு இருந்தா மருதாணி வைக்க போறேன்னு. எங்க மருதாணி செடியில 2 சிட்டுக்குருவி கூடு கட்டி இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அதை அப்படியே பார்த்துட்டு பின்னாடி வீட்டுக்கு பின்னாடிலாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஐயா போய் இந்த பனைமுட்டை இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைலேருந்து. எங்கள் ஐயா எங்களுக்கு அது தேடி கண்டுபிடிச்சி வெட்டி கொடுப்பாரு. இப்போ என் போட்டிக்கு வந்து என் செல்லமையை வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து தான் நான் பறித்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு ஈவினிங் போல் நானும் கிளம்பிட்டேன், அக்கா வீடும் கிளம்பியாச்சு. கொஞ்சம் நேரம் இருந்தாலும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். இன்றைக்கி வந்து நான் மட்டும் எங்கள் அம்மாவை பார்க்க போல, எங்கள் அத்தையும் அவங்க அம்மாவை பார்க்க போயிருந்தாங்களா, அப்படியே போயிட்டு அத்தையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. அப்போ தாக்கு அப்படியே பாய் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு அத்தை நைட்டுக்கு சாப்பாடு வச்சுட்டாங்க. நம்ம அப்படியே காலையில் அரிசுரை போட்டிருந்தோமா, அதை ஆட்டி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் ரிதன்யா ஸ்ரீ கவி வர்ஷிகா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பை.